அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் ராமகிருஷ்ணா சாலை பகுதியிலுள்ள வீரராகவன் தெருவை சேர்ந்தவர்தான் பாரதி. வயது 38. பிடெக் இன்ஜினியரான இவரது தந்தை டெல்லி ஆறுமுகம். அதிமுக முக்கிய பிரமுகராக இவர் முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதாவுக்கு நேரடி பழக்கம் உள்ளவர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லி ஆறுமுகம் இறந்து போனார். மகளான பாரதி நன்றாக படித்திருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்து வந்துள்ளார். மேலும் சேலம் சங்க நகரில் உள்ள டியூஷன் சென்டர் ஒன்றில் அவர் பணியாற்றியும் வந்தார். இதனால் அவர் அங்கேயே தங்கிக் கொள்வதும் வழக்கம். மேலும் பெங்களூருவில் பாரதி வேலை செய்த போது மேல்நாட்டு கலாச்சாரத்திற்கு அடிமையாகி மது மற்றும் சிகரெட் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பல்வேறு தொழில்களுக்கான நிகழ்ச்சி சேலத்தில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் நடந்தது. இதில் டியூஷன் தொடர்பான தகவலுக்காக பாரதியும் சீலநாயகன் பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிஓஓவாக பணியாற்றி வரும் சேலம் நாளிக்கல்பட்டியை சேர்ந்த உதயச்சரண் வயது 49 என்பவரும் மருத்துவம் தொடர்பான தகவலுக்காக அங்கு சென்றிருந்தார். அப்போது பாரதிக்கும் உதயச்சந்திரனுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது. நாளடைவில் இது தகாத உறவாக மாறியது. உதயச்சந்திரனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் உள்ளனர். பாரதி உதயச்சந்திரனை மிகவும் அதிகமாக நேசித்தார். பாரதியை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற நிலையில் இருவரும் உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் உதயச்சந்திரனுக்காக 10 பவுனில் காப்பு ஒன்றை வாங்கி பாரதி பரிசளித்தும் உள்ளார். ஆனால் அதனை உதயச்சரண் விற்பனை செய்து செலவு செய்து விட்டார். இது பற்றி பாரதிக்கு தெரிய வந்த பிறகே இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட தொடங்கியுள்ளது. கடந்த 3 மாதமாக தினமும் இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. இதற்கிடையில்தான் கணவரின் தகாதுறவு விவகாரம் உதயச்சந்திரனின் மனைவிக்கும் தெரிய வந்துள்ளது. இதனால் அவர் கணவரை கண்டித்தும் உள்ளார். அப்போது பிரச்சனையை விரைவில் தீர்த்து விடுவேன் என கூறி மனைவியை உதயச்சரண் சமாதானம் செய்து வந்துள்ளார். இதற்கிடையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு பாரதி உதயச்சந்திரனிடம் வற்புறுத்தியும் உள்ளார். அப்போது நான் தனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கும் தகவலை உதயச்சரண் பாரதியிடம் கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பாரதி மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் கூறியிருக்கிறார். அதற்கு உதயச்சரண் மறுப்பு தெரிவித்து வந்ததால் அவர்களுக்குள் தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. இருப்பினும் அவ்வப்போது பாரதியை சமாதானம் செய்த உதயச்சரண் அவருடன் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இருவரும் நைட் ஷோ சினிமாவுக்கு சென்றுவிட்டு பாரதி தங்கியிருக்கும் அந்த இடத்திற்கு திரும்பியிருக்கிறார்கள். டியூஷன் சென்டருக்கு சென்றிருக்கிறார்கள். பாரதி எப்போதுமே 2 சிகரெட்டை ஒரே நேரத்தில் அடிப்பது வழக்கம். அதன்படியே அவர் அறையில் சிகரெட்டை ஊதிக்கொண்டும் இருந்தார். அப்போது இருவருக்குள்ளும் மீண்டும் உல்லாசமாக இருந்த பிறகு மீண்டும் விவாகரத்து பேச்சு தொடங்கியுள்ளது. இதனால் மீண்டும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்ட நிலையில் உதயச்சரண் பாரதியை கடுமையாக தாக்கி தள்ளிவிட்டுள்ளார். இதில் கீழே விழுந்த அவரை தலையணையாலும் அமுக்கியுள்ளார். இதில் பாரதியின் பின்பக்க கழுத்து எலும்பு உடைந்து போனது. இதையடுத்து அதிகாலையில் உதயச்சரண் வேலை செய்யும் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸை வரவழைத்து சீலநாயகன் பட்டிக்கு பாரதியை கொண்டு சென்றிருக்கிறார். அவரை பரிசோதனை செய்து பார்த்த மருத்துவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பாரதியின் தாயான பத்மாவுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாக பாரதியின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனைக்கு உறவினர்கள் திரண்டு வந்தனர். அப்போது அவர் பாரதி இறந்து போன தகவலை தெரிவித்துள்ளார். இதையால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் பாரதியை கொன்றுவிட்டதாகவும் நகையும் திருடிவிட்டதாகவும் கூறி போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இது பற்றிய தகவல் அறிந்து வந்த அஸ்தம்பட்டி இன்ஸ்பெக்டரான காந்திமதி மற்றும் போலீசார் உறவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதையடுத்து பாரதியின் உடலானது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் பாரதி கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து உதயச்சரனை போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் சம்பவம் நடந்த டியூஷன் சென்டர் அருகிலுள்ள சிசிடிவி கேமராக்களையும் போலீசார் ஆய்வு செய்தபோது இன்னொரு நபரும் அங்கு வந்து செல்லும் காட்சிகளும் பதிவாகியுள்ளது. அதனை வைத்தும் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்.